our chief guest, Mr. V. Manivasagam sir, to come on the stage for felicitation. எஸ்டி சியோன் மேல்நிலைப்பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களே, இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, குழந்தைகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். காலச்சக்கரம் மிக வலிமையானது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் இங்கே உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். இதே பக்கத்தில் உள்ள சேத்தியாதோ பள்ளியில் தான் நான் படித்தேன். 10-11 தினம் 9 கிலோமீட்டர் எங்களுடைய கிராமத்திலிருந்து 9 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். மழைக்காலமாக இருந்தால் ஏரிக்கரை வழியாக இந்த பாழ்வாய்க்காலை கடந்து தான் செல்ல வேண்டும். கோடை காலமாக இருந்தால் குறுக்கு அப்படியே இறங்கி கிளாங்கேட்டில் ஏறி சாத்தமங்கலத்தில் இறங்கி ஏறி வருவோம். இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. காரணம், பூதங்குடியிலேருந்து கூட இங்கேருந்து வண்டி தேவைப்படுகிறது உங்களுக்கு பள்ளிக்கு வர. எனவே ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த என்னை போன்றவனை இந்த பள்ளியிலே அழைத்து குழந்தைகளை வாழ்த்த வேண்டும், தீபாவளி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த அருமைக்குரிய பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், அருமைக்குரிய பெற்றோர் தலைவர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய மாறி இருக்கிறது. 60 ஆண்டுகளை கடந்து 61 எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய மாற்றங்களை சமூகத்தில் பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம். இதை போல் ஆட்டம் பாட்டெல்லாம் எங்கள் பக்கம் இல்லை. ஒரு பேச்சு போட்டி நடக்கும், இல்லை குரல் ஒப்புவித்தல், விளையாட்டு போட்டிகள் இருக்கும். இப்பொழுது சின்ன குழந்தைகள் கூட அல்ல 2 பேர், இந்த முன்னாடி மொத்தம் 4 பேர், அந்த 2 பேர் ரொம்ப தீவிரமாக ஆடினாங்க. ஒரு பொண்ணும் பையனும். முன்னாடி இருந்து முழுவதுமாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. நாங்கள் அந்த பக்கத்தில் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. குழந்தைகள் இந்த தீபாவளியை பற்றி சொல்கின்ற பொழுது உழைக்கும் மக்களான நமக்கான ஒரு விழா தேவை என்ற அடிப்படையில் தான் கிராமங்களில் ஆடி 18, தீபாவளி, பொங்கல், கோயில் விழாக்கள், இந்த பல்வேறு விழாக்கள் இருந்து இப்போ உங்களுக்கு தினம் தினம் கொண்டாட்டமாக உங்களுக்கு கையிலே கைபேசி இருக்கிறது. கைபேசி எடுத்திங்கன்னா, செல்ஃபோன் எடுத்திங்கன்னா, யூ கேன் கெட் எனிதிங், வாட் எவர் யூ நீட், வெதர் இட் இஸ் பேட் ஆர் குட், இட் வில் பி ரெஃப்ளெக்டட் இன் யுவர் செல்ஃபோன். நீ எதை விரும்புகிறாயோ அதை கண்ணாடியாக தரக்கூடியதாக கைபேசி இருக்கிறது. நல்லதை தேடினால் நல்லது கிடைக்கும், தேவையற்றதை தேடினால் தேவையற்றது வரும். நான் மனிதர்களோடு பழகியவன். எல்லா கிராமங்களுக்கும் போகிறோம். போகின்ற பொழுது 3 நண்பர்கள் 4 நண்பர்கள் உட்கார்ந்துருக்கான், பெரிய பிள்ளைகள். அது 9வது படிக்கலாம், 10 படிக்கலாம், 11 படிக்கலாம், 12 படிக்கலாம், கல்லூரி படிக்கலாம். ஆனால் 3 பேரும் ஆளுக்கு ஒரு கைபேசி வச்சுக்கொண்டு கைபேசியிலே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் தான் இருக்கான் 2 பேரும். இவன் அவனோட சண்டை போகிறான், அவன் இவனோட சண்டை போகிறான். ஆனால் சண்டை எதுக்குள்ளார நடக்குது? செல்ஃபோனுக்குள்ளார நடக்குது, கைபேசிக்குள்ளார நடக்குது. ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று, வேறு என்னம்மா இருக்குது? அவங்களாம் தெரியும், நமக்கு தெரியாது. நாங்கள்லாம் தரையில் மண்ணில் விளையாண்டு வந்த ஆட்கள். இதோடு மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் மீடியாவில் நாங்கள் விளையாண்டதில்லை. குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடும் பொழுது தான் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் தெரியும். அது கபடியாக இருக்கலாம், கையுந்து பந்து வாலிபாலாக இருக்கலாம், கூடைப்பந்தாக இருக்கலாம், பேஸ்கெட்பால், அல்லது இறகு பந்தாக இருக்கலாம், ஷட்டிலாக இருக்கலாம், அல்லது பூப்பந்தாக இருக்கலாம், பேட்மிண்டனாக இருக்கலாம். இப்படி எதாக இருந்தாலும் விளையாடுகின்ற பொழுது, நேரடியாக விளையாடுகின்ற பொழுது தான் அதிகமான மனமகிழ்ச்சி இருக்கும். அது யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவன் பந்து அடித்தான்னா இன்னொருத்தன் பார்ப்பான். வாலிபால் விளையாடுகின்ற பொழுது, கையுந்து பந்து விளையாடும் பொழுது ஒருத்தன் அடித்தான்னா இன்னொருத்தன் பார்ப்பான். சுற்றி இருக்கிறவன் பார்ப்பான், எப்படி அடிக்கிறான், எப்படி அடித்தா அது கீழே போய் இறங்குது, வருகின்ற பந்தை எவ்வாறு தடுக்கிறார் எதிர்ப்புறத்திலே உள்ளவர் என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக செயல் விளக்கமாக பார்க்கக்கூடியது குழந்தைகளும் நேரடியாக விளையாடுகின்ற பொழுது தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கைபேசியில் விளையாடுகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை பள்ளி நமக்கு தருகிறது. உலகத்திலே ஒரு மனித பிறவிக்கு அல்லது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு தெரியுமா? யாராவது ஒரு ஆள் குழந்தைகளுக்கு அல்லது நமக்கு பாதுகாப்பான இடம் என்பது ஏதாவது தெரியுமா? யாராவது? அம்மாவினுடைய கருவறை. அம்மாவினுடைய அம்மா வயிற்றில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும், எந்த இடர்பாடும் இல்லை, மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். அடுத்த பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? யாராவது? வகுப்பறை. அடுத்த பாதுகாப்பான இடம் எது? வகுப்பறையும் பள்ளியும் தான். நீ எங்கே போனாலும் இந்த மாதிரி பாதுகாப்பான இடம் கிடைக்காது. அது அரசு பள்ளியாக இருக்கலாம், இதேபோல் சுயநிதி பள்ளிகளாக இருக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம். பாதுகாப்பான இடம் இங்கே தான். இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் ஏன் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க? வீட்டில் இருந்தால் கொட்டம் போடணும், ஓடுவோம், இடம் பிடிக்கும். இங்கே இருந்தால் பாதுகாப்பாக ஆசிரியர் பெருமக்களுடைய தன்னுடைய சக தோழர் தோழிகளோடு பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான். அந்த பாதுகாப்பை இந்த பள்ளி வழங்குகிறது, உன்னுடைய வகுப்பறை வழங்குகிறது. அதை நீ பயன்படுத்திக்கணும். இப்போ சொன்னாங்க, இந்த பொண்ணு சேர்ந்த சிகப்பு உடையில் ஒரு பொண்ணு அடித்து அவங்க அம்மாவுக்கு
இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்துக்கிட்டால் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அல்ல. உசைன் போல்ட் யாருக்காவது தெரியுமா? விளையாட்டு பயிர்களுக்கு யார் யாருக்கு தெரியும் உசைன் போல்ட்? எந்த நாடுன்னு தெரியுமா? ஜமைக்கா. இந்த நாட்டில் பிறந்தார். ஜமாய்க்காங்கிற ஒரு நாட்டில் பிறந்த பொழுது அந்த மக்கள் தொகை, அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 27 லட்சம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் எத்தனை லட்சம்? நம்முடைய மக்கள் தொகை தெரியுமா? 140 கோடி. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. ஜமாய்க்காவிலே ஒரு சிறிய நாட்டிலே பிறந்த உசைன் போல்ட் அவர்கள் 3 ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்கிறார். சின்ன பிள்ளைகளை கூட்டுருங்க. 3 ஒலிம்பிக் பந்தயத்திலே கலந்துக்கிறார். 3 போட்டி, ஒவ்வொன்றில் 100 மீட்டர், 200 மீட்டர், இந்த டிலே 4x100 மீட்டர் டிலேன்னு ரிலேன்னு ஒன்று இருக்குது, அதில் கலந்துக்கிறார். மொத்தம் அவர் 9 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறார். 3த்திலையும் கலந்துக்கிட்டு 3த்திலையும் என்ன பதக்கம்? தங்கப்பதக்கம். ஒலிம்பிக்கில் வாங்குவது அவ்வளோ எளிதல்ல. இந்த 9 தங்கப்பதக்கங்களை வெல்வதற்கு அவர் செலவழித்த நேரங்கள் 2 நிமிடங்கள் 14 நொடி. 2 minutes 14 seconds. 2 minutes and 14 seconds. மொத்த நேரம் அவர் 9 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறார். செலவழித்த நேரம் என்பது, அந்த போட்டி, அந்த தங்கப்பதக்கத்தை பெறுவதற்கான செலவழித்த நேரம் என்பது 2 மணி நேரம் 2 நிமிடங்கள் 14 நொடிகள். 2 minutes and 14 seconds. அந்த 9 தங்கப்பதக்கங்களை பெறுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளோ தெரியுமா? 25 ஆண்டுகள். அந்த வெற்றி பதக்கத்தை பெறுவதற்கு அவர் உழைத்த உழைப்பு இருக்குல்ல, எத்தனை? 25 ஆண்டுகள். அதே போல தான் உங்களுக்கு கடுமையாக உழைத்திருக்கிறார், ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார். 3 ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு ஓய்வு பெற்று இப்போ பயிற்சி மையம் வைத்திருக்கார் ஜமாய்க்காவில். ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி நிறுவனத்தை வைத்திருக்கிறார். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கை. ஒரு மொட்டு வகுப்பிலே எல்கேஜிலே உள்ளாரே நுழையிறீங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாதுகாப்பான ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். இது ஒரு எப்படி உசைன் போல்ட் 25 ஆண்டுகள் ஓடினாரோ அதே போல் 14 ஆண்டுகள் நீங்கள் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுவது என்பது பெரிதல்ல, தெளிவாக ஓடணும். இப்போ இத்தனை பேர் குழந்தைகள் ஆடினாங்களா? நான் எண்ணலை எத்தனை பேர்னு எண்ணல. அதில் ஒரு சில பேருடைய ஆட்டம் பிடிக்குது. உண்மையாக பொய்யா? இப்போ 14-15 குழந்தைகள் ஆடிச்சிங்க. எல்லாரும் ஒன்றா ஆடினாங்களா? சமமாக ஆடினாங்களா? ஒருத்தவங்க வேறுபட்டு ஆடினாங்களா? சொல்லு. ஒரு சில பேர் வேறுபட்டு ஆடுறாங்க. யார் வேறுபட்டு அல்லது வேகமாக ஆடுகிறார்களோ அவருடைய அசைவு நமக்கு பிடிக்குது. அதே போல தான் 1600 குழந்தைகள் இந்த பள்ளிக்கு வரீங்க. அதில் யார் யாரெல்லாம் வெற்றியாளராக 12ஆம் வகுப்பு முடித்து வருகிறவர்களோ அவர்கள் தான் மிகச்சிறந்தவர்களாக அமைய முடியும். நான் சொன்னேன்ல, நாங்கள் நடந்து வரணும். இங்கேருந்து 9 கிலோமீட்டர் நடந்து 18 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு. ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து திரும்ப நடந்து போயிருக்கோம். எதுவும் கிடையாது. மொத்தமாக எவ்வளோ பெரிய பணக்காரன் வீடாக இருந்தாலும் 3 கால் சட்டை 4 கால் சட்டை 4 சட்டை தான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ எதை எடுத்து போடுவது என்று தெரியாமல் இருக்குது வாழ்க்கையில். அவ்வளவு சட்டைகளும் அவ்வளோ முழுகால் சட்டையும், ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அந்த வாழ்க்கையை நம்மளை மாற்றி இருக்கிறது. மாற்றுவதற்கான எது அச்சாரம்? எது? கல்வி. என்னது? கல்வி தான் அச்சாரம். யார் சரியாக இருக்கீங்களோ அவர்கள் வெற்றியாளராக இருப்பார். டோனி தெரியுமா? டோனி படித்தாரா பந்து அடித்தாரா? பந்து அடித்தார். பந்தை அடித்தார். பந்தை அடித்தார். அடித்து கொண்டே இருந்தார். வெற்றியாளராக வந்தார். இசை இப்போ யார் இசையில் யார் ரொம்ப இப்போ இருக்கிறவங்க? நான் எங்கள் காலம் இளையராஜா காலம். இப்போ யார்? அனிருத். என்ன பண்ணார் அவர்? படித்தாரா? என்ன பண்ணார்? படிக்கிட்டே இருந்தாங்க. எதை செய்கிறியோ அதை தெளிவாக செய்யணும். எதை செய்கிறியோ அதை தெளிவாக செய்யணும். நம்முடைய குரல் என்ன சொல்லுது? கற்க கசடர கற்ப. அது பாரு நம்ம போகிறது கிடையாது. நான் அது யாரும் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு முடியுது. ஆனால் அதுபடி இருக்கிறோமா? சொல்லுங்கள், மனசு தொட்டு சொல்லு. ரொம்ப குறைவு. வாயில் வந்தோடனே எச்சி வெளில துப்புறோம். நினச்ச இடத்துல ஒன்றா போகணும்னு நினைக்கிறோம். ஒரு கட்டுப்பாடு இல்லை. அப்போ கற்க கசடர. கற்பதை எப்படி கற்பணும்? எந்த தவறும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் கற்க வேண்டுங்கிறது தான்
வாணி. அப்போ எதை செய்கின்றையோ அதை சரியாக செய்யணுங்கிறதான் நம்முடைய தெளிவு. விழாக்களுக்கு வரேன். என்னுடைய பார்வையில் இந்த தீபாவளி என்பது நான் படித்த ஒரு சிறிய வரலாறு என்பது சோழப்படை வட இந்தியா வென்று வருகிறது. நம்மகிட்ட மூன்று பெரிய மன்னர்கள் இருந்தாங்க. யார் யார் தெரியுமா? சேர, சோழ, பாண்டியர். வடக்கில் இந்தாண்ட பெண்ணையாற்றுக்கும் ஒட்டி நம்முடைய தென்பெண்ணை ஆற்றுக்கும் அந்தாண்ட பல்லவர்கள். தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் இருந்தாங்க. அது இருக்கட்டும். இந்த சேர சோழ பாண்டிய படைகளில் சோழப்படைகள் வட இந்தியாவில் நுழைந்து வெற்றி பெருக வருகின்ற பொழுது கொள்ளடம் பக்கத்தில் இருக்குது. அணைக்கரைன்னு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கொள்ளிடக்கரை, இந்த பக்கம் நமக்கு வெள்ளாறு. அதிகமான வெள்ளம் போகின்ற பொழுது இந்த சோழப்படையை வரவேற்பதற்காக விளக்கு ஏற்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் விளக்கு ஏற்றி வரவேற்றார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. காரணம், நமக்கு வரலாறுகள் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அதான் உண்மை. யாராவது தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியுமா? உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் யாருக்காவது தெரியுமா? யாராவது ஒரு ஆள்? நிறைய பேர் இருக்கான். தாத்தாவோட தாத்தா மகிழ்ச்சி. அது இப்போ கூப்பிட்டு கேட்டால் தெரியாது. அப்போ இதான் வரலாறு. நம்ம அப்பா, அப்பாவுடைய அப்பா தாத்தா, தாத்தாவுடைய அப்பா தெரியுமா? பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி. தமிழில் கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்கிறோம். தாத்தாவுடைய அப்பா யார்? கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்கிறோம். அது தமிழில் பேர் பூட்டன். அந்த பாட்டிக்கு பேர் பூட்டி. பூட்டன் பூட்டி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா. அந்த நம்மளுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய அப்பா இருக்கார், அவருடைய அப்பா தான் நமக்கு இப்போ நான் சொல்கிறது. வரலாற்று பதிவுகளில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குது. நான் கூட பள்ளியை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். எவ்வளோ பிள்ளைகள், எப்படி பாடம், எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு. நிறைய பிள்ளைகளை கேட்குறோம், உங்கள் முதல்வர் பேர் என்ன, பிரின்ஸ்பால் பேர் என்னன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதில்ல. போயிடும் வந்துட்டு போகிறாங்க. இப்போ கூட சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளை ஒரு 3 நிமிடம் பேசுது. ஒரு சின்ன குழந்தை, த கேர்ள் ஃப்ரம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் 3 to 4 minutes, ஐ திங்க். 3-4 நிமிடம். த சேம் திங் வாஸ் ஹேப்பன் ஃபார் எ 9th கேர்ள் ஹூ வாஸ் டன் ஃபார் ஒன்லி 1 and 1.5 minutes. 1 நிமிடம் 1.5 நிமிடம் 9வது படிக்கிற பிள்ளை பேசுது. அதே பிள்ளை 2வது படிக்கிற பிள்ளை என்ன எத்தனை நிமிடம் பேசுது? 3 to 4 minutes பேசு. என்ன காரணம் யாருக்காவது சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைய சொன்னால் கேட்குது, கொடுத்து படிக்கணும், சொல்லி கொடுக்கணும்னு நினைக்குது. ஆனால் பெரிய பிள்ளை என்ன சொல்லுது? மிஸ் எனக்கு வேணாம் மிஸ், கொஞ்சமாக கொடுங்க மிஸ்ஸுங்குது. அதானே? அதானம்மா இங்கே உள்ளார போயிடுது. அதான் உண்மை. அப்போ வயது வர 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 என்ன பண்ணுறோம்? நம்ம மறுக்கிறோம். வயது ஏற ஏற என்ன பண்ணுறோம்? ஒன்றை சொன்னால் என்ன பண்ணுறோம்? மறுக்கிறோம். மறுக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. உலகத்தில் மிகச்சிறந்த இடம் என்னன்னு சொன்ன தாய். தாய்க்கு பிறகு பள்ளி, பெற்றோர், அதற்கு பிறகு பள்ளி தான். பள்ளியை மேம்படுத்தணுன்னா தொடர்ந்து உழைக்கணும். நாங்களாம் உழைச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். எப்படி படிச்சிருப்போம் சொல்லி பாருங்கள். இப்போ எல்லோரும் வண்டியில் வரீங்க, படிக்கிறீங்க. எங்கள் காலத்தில் நினச்சி பாருங்கள், புத்தகமே புதிய புத்தகமாக இருக்காது. முன்னாடி படித்தவன்ட்டு தான் புத்தகம் வாங்க முடியும். ஏன்னா உடனே கிடைக்காது. அதுக்கு சேம்பரம் போகணும். சேம்பரம் போனால் தான் புத்தகம். அப்போ விட எந்த அண்ணன் படித்தானோ அந்த அண்ணன்ட்டேருந்து புத்தகத்தை வாங்கிக்கணும். அதற்காக முன்னாடி சொல்லி வச்சுருவோம் புத்தகம் வேணும்னு சொல்லி. இன்றைக்கி அப்படி அல்ல. சாதாரண உடை கூட அந்த சின்ன குழந்தை போட்டுக்கிறலாம் 1500 இருக்கும். அதாவது ஒரு தேவதை ஒன்று உட்காந்துருப்பார். எல்கேஜி தேவையா யூகேஜியான்னு தெரில. அதனால் இப்போ உடைகளுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவன் அன்றைக்கி அந்த நோக்கம் அல்ல. வாழ்க்கை வளமான நிலையை தந்திருக்கிறது, உங்களுக்கான வாழ்க்கையை தந்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி உசைன் போல்ட் மாதிரி இல்லைனாலும், தோனி மாதிரி இல்லைனாலும், அதே போல் அனிருத்தா என்னம்மா, நாங்கள் படித்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் எங்கள் காலத்து பாட்டு. இசையமைப்பாளர் தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. தம்பி உங்களுடைய கரஸ்பாண்ட் இளையராஜா இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி தெரியாது. அதனால் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வது என்பதை விட நாம் நம்முடைய பண்பாட்டிலே செயல்பாட்டில் சரியாக இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும். காலத்துக்கேற்ப உடையை மாற்றுங்கள். எதை மாற்றக்கூடாது? நம்முடைய பழக்க வழக்கங்களையும் செயல்பாட்டை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. என கேட்டு நிறைய பேசலாம். இன்னும் இருக்குது
செயல்பாடுலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே தீபாவளி நன்றாக கொண்டாடுங்கள், பாதுகாப்பாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your enthusiastic speech.